இதோ உதவி. எந்த ஒரு நிகழ்வையும் பெரிய விஷயமாக ஆக்காதீர்கள். வாழ்க்கையின் சங்கீதத்தில் லாங்ஃபெலோ, வாழ்க்கை உண்மையானது, வாழ்க்கை நேர்மையானது என்று கூச்சலிட்டார். அதற்கு ஒரு ஸ்டோயிக் மேலும் கூறினார், ஆனால் நீங்கள் அதைப் பற்றி கோபப்பட வேண்டியதில்லையூ. தனிப்பட்ட முறையில் கிப்லிங்கின் சமத்துவம் எனக்கு பிடிக்கும். வெற்றியையும் பேரழிவையும் சந்திக்கவும் அந்த இரண்டு ஏமாற்றுக்காரர்களையும் ஒரே மாதிரியாக நடத்தவும் ஒருவேளை கடந்து செல்லும் நிகழ்வுகளை அதிகமாக வலியுறுத்துவதன் மூலமும் அதிகமாக உணர்ச்சிவசப்படுவதன் மூலமும் நீங்கள் வாழ்க்கையிலிருந்து அதிகமாக பெறலாம். அந்த வகையில் நீங்கள் அதிக மகிழ்ச்சியையும் அதிக மனவேதனையையும் பெறுவீர்கள். அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் சிறந்த தேர்வாக இருக்காது. உங்களுக்கு ஒரு மாற்று உள்ளது. நீங்கள் சோர்வடைவதைத் தேர்வு செய்யலாம். அதாவது உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் கடந்து செல்லும் நிகழ்வுகளை நீங்கள் அதிகமாக வலியுறுத்தவோ அதிகமாக உணர்ச்சிவசப்படவோ அதிகமாக நாடகமாக்கவோ மாட்டீர்கள். கடந்து செல்லும் நிகழ்வுகளின் சிலிர்ப்பு அல்லது பேரழிவால் மூழ்கடிக்கப்படுவதற்கு பதிலாக நீங்கள் மிகவும் சோர்வடைகிறீர்கள். ஒவ்வொரு வெற்றியையும் ஒரு பெரிய வெற்றியாக நீங்கள் வலியுறுத்துவதில்லை. வெற்றியை ஒரு நிகழ்வாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியடைகிறீர்கள், ஆனால் நீங்கள் சோர்வடைகிறீர்கள். நீங்கள் அதிலிருந்து ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கவில்லை. மேலும் சிறப்பாகச் செய்ய நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். தோல்வியை ஒரு பெரிய பேரழிவாக நீங்கள் வலியுறுத்துவதில்லை. உங்கள் இலக்கை நோக்கிய பாதையில் நடக்கும் ஒரு நிகழ்வாக நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அது அதற்கு மேல் இல்லை. எனவே நீங்கள் அதை ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கவில்லை. நீங்கள் மேலும் சிறப்பாகச் செய்ய நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். இயற்கையின் நிகழ்வுகளைப் பற்றி நீங்கள் நினைப்பது போல் உங்கள் வாழ்க்கையின் நிகழ்வுகளையும் நினைத்துப் பாருங்கள். மழை பெய்கிறது. அதனால் மழை பெய்கிறது. அவ்வளவுதான். மழை பெய்கிறது. மழை நின்றுவிடும். ஆனால் இதற்கிடையில் மழை பெய்கிறது. பெரிய விஷயம் இல்லை. சூரியன் பிரகாசிக்கிறது. மகிழ்ச்சிக்காக குதிக்க எந்த காரணமும் இல்லை. பெரிய விஷயம் இல்லை. சூரியன் அடிக்கடி பிரகாசிக்கிறது. ஏனென்றால் ஒரு நாள் மழை பெய்யும். பின்னர் சூரியன் மீண்டும் பிரகாசிக்கும். ஆனால் சோகம் இருக்கிறது. அது மிகவும் உண்மையானது. அது வலிக்கிறது. நிச்சயமாக அது வலிக்கிறது. ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அது குறைவாகவே வலிக்கும். வில்லியம் ஜேம்ஸ் அறிவுறுத்துவது போல் செய்யுங்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். நடந்ததை ஏற்றுக்கொள்வது எந்தவொரு துரதிர்ஷ்டத்தின் விளைவுகளையும் சமாளிப்பதற்கான முதல் படியாகும். நான் எனது புத்தகமான தாட்ஸ் டு பில்ட் ஆன் இல் எழுதியது போல், ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் துக்கத்திலிருந்து அமைதிக்கு ஆன்மீக மாற்றத்தை அடைகிறீர்கள். அது அதிகமாக இருப்பதை விட சிறந்தது. மேலும் அது வாழ்க்கை புத்தகத்தில் அந்த பக்கத்தை அடுத்த பக்கத்துக்கு மாற்றுகிறது. அது கூறுகிறது, விதி ஒரு கதவை மூடும்போது நம்பிக்கை இன்னொன்றைத் திறக்கிறது. திறந்த கதவை தேடுங்கள். ஆனால் வாழ்க்கையின் நிகழ்வுகள் அரிதாகவே மிகப்பெரிய துயரங்களாக இருக்கின்றன. அல்லது பெரிய பேரழிவுகள். அல்லது பெரிய வெற்றிகள். அவை வெறுமனே நடவடிக்கைகள். மேலும் நிகழ்வுகள் உங்கள் எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் வெற்றி அல்லது பேரழிவு நிலைகளை அடைய விடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நிகழ்வுகள் என்பதற்கு பதிலாக பெரிய விஷயங்கள், வெற்றிகள் மற்றும் பேரழிவுகள் ஆகஸ்ட் அதிகமாக உணர்ச்சிவசப்பட்டால் உங்கள் வாழ்க்கை உணர்ச்சி ஏற்ற தாழ்வுகளின் காட்டு ரோலர் கோஸ்டர் சவாரியாக இருக்கும். மேலும் நீங்கள் ஒரு நிலையற்ற நபராக மாறுவீர்கள். சூரிய ஒளி மற்றும் மழையின் நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்வது நல்லது.